நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி படத்தின் காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனமான டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி படத்தின் காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனமான டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பதில் மனு தாக்கல் செய்ய அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் சந்திரமுகி படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியதாக வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக பதிப்புரிமை பெற்றுள்ள ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக டார்க் ஸ்டுடியோ நிறுவனம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம் ரூபி. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தில் இடம்பெற்றுள்ள சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரிய வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆவணப்பட தயாரிப்பு நிறுவனமான டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகை நயன்தாராவின் ஆவணப்படத்தை டார்க் ஸ்டுடியோ தயாரித்தது. இந்த ஆவணப்படம் 2024ஆம் தேதி நவம்பர் மாதம் நெட்ஃபிளிக்ஸில் OTT தளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த ஆவணப்படத்தில் தனது வெண்டாஸ் பார் தயாரிப்பு நிறுவனத்தின் அனுமதி பெறாமல் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாக கூறி 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் நயன்தாரா ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டி படத்தின் பதிப்பு உரிமை பெற்றுள்ள ஏவி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க கோரியும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் நோட்டீஸ் அனுப்பியும் இன்னும் அவற்றை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு சாட்டப்பட்டது. ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், ஆவணப்படத்தில் உள்ள காட்சிகளை நீக்க வேண்டும், ஆவணப்படத்தின் மூலம் ஈட்டிய லாப கணக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில் முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக டார்க் ஸ்டுடியோ நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இதுவரை எந்தவித தகவலும் இல்லை எனவும் வழக்கில் இன்னும் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கிய நீதிபதி விசாரணையை அன்றைய தேதிக்கே தள்ளி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.